Hi viewers, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல இந்த அழகான macrame phone pouch எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இது போடுறது ரொம்ப ஈஸி. half roll macrame cards இருந்தா இதுக்கு போதுமானது. நீங்க வந்து ரொம்ப ஈஸியா போடலாம். சின்ன குழந்தைங்க கூட ரொம்ப ஈஸியா போடலாம். இதுல வந்து நான் வந்து மேக்னெட் பட்டன் கொடுத்திருக்கேன். இந்த பட்டன் வந்து நம்ம வந்து லாக் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது வந்து நான் வந்து நெருக்கமா போட்டுக்கறனால நீங்க வந்து லைனிங் எதுவும் வைக்க தேவையில்லை. பாருங்க உள்ள லைனிங் எதுவும் வைக்கல. வைக்காமயே ரொம்ப வந்து நீட்டா இருக்கு. நீங்க வந்து மேக்ரம் கிராஃப்ட் எல்லாம் போட்டு பழகுறீங்க அப்படினா இத வந்து நீங்க ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணலாம். இது போடுறது ரொம்ப ஈஸி. இதுவரை எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனிமேல் வந்து இந்த சேனல்ல தான் குரோஷா கூடைகள் அப்புறம் மேக்ரம் கிராஃப்ட் எல்லாமே போடுறதா இருக்கேன். அதனால வந்து இதுவரை எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோக்களை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பர்ஸ் போடுறதுக்கு தேவையான பொருட்கள் மேக்ரம் கார்ட்ஸ் வந்து நான் 140 cm கட் பண்ணியிருக்கேன். மொத்தம் 24 பீசஸ் கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் சீசர், அப்புறம் லைட்டர். இதான் இந்த பர்ஸ் செய்ய தேவையானவை. இப்போ இந்த பர்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மேக்ரம் கார்டு எடுத்து ரெண்டு பக்கம் நான் பின் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ கட் பண்ணி வச்சிருக்க மேக்ரம் கார்டு எடுத்து ஈக்குவலா மடிச்சுக்கணும். ஈக்குவலா மடிச்சிட்டு இதை வந்து கீழ் பக்கமா கொண்டு போய் இந்த மாதிரி எடுத்துடணும். கீழ் பக்கமா கொண்டு போய் ரெண்டு கார்டையும் இந்த லூப் வழியா எடுத்துடணும். இதே மாதிரி எல்லா பீஸையும் ஜாயின் பண்ணணும். இருக்கிற எல்லா மேக்ரம் பீஸையும் நான் ஜாயின் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ எல்லா மேக்ரம் கார்ட்ஸையும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ இந்த பின் பண்ணியிருக்கிறத எடுத்துடலாம். ஒரு சைடு மட்டும் எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த கார்ட்ஸ் எவ்வளோ லென்த் இருக்கோ அந்த லென்த்துக்கு இந்த கார்டையும் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து இது கம்மியாக இருக்கு. இதை வந்து கொஞ்சம் இழுத்துட்டு கொஞ்சமாக இழுத்துட்டு இதை அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். இப்போ இது ஈக்குவல் ஆயிடுச்சு. இனி வந்து இதே லைனில் நாட் போட ஆரம்பிக்கலாம். நம்ம வந்து இதுக்கு வந்து பேசிக் நாட் தான் போடுறோம். பேசிக் நாட் எப்படி போடுறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்பயும் காட்டுறேன். இதில் வந்து 4 கார்ட்ஸ் எடுத்துக்கணும். 4 கார்ட்ஸ் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து ரிவர்ஸ் 4 வச்சுக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு இந்த நூலை வந்து மேலே வச்சுட்டு இந்த லூப் வழியா வெளியே எடுத்துடணும். அதுக்கப்புறம் 4 ஷேப்ல வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்துடணும். இதை நல்லா டைட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 4 நூல் எடுத்துடணும். எடுத்துட்டு அதே மாதிரி இந்த மாதிரி 4 ஷேப்ல வச்சுட்டு இதை வந்து பின் பக்கமா கொண்டு போய் இந்த லூப் வழியா வெளியே எடுத்துடணும். அதுக்கப்புறம் திரும்ப இந்த சைடில் 4 ஷேப்பில் வச்சுட்டு இதை வெளியே எடுத்துடணும். நல்லா டைட் பண்ணிடணும். டைட் பண்ணிவிட்டு இதை இந்த பக்கமாக வச்சிடணும். வச்சுட்டு அடுத்த 4 கார்ட்ஸ் எடுத்துடணும். எடுத்துட்டு பின் பக்கமாக கொண்டு போய் எடுத்துடணும். நாட் போட்டதெல்லாம் இந்த சைடு ஒதுங்கலா வச்சிடணும். அப்போதான் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். இது ரொம்பவே ஈஸியான கிராஃப்ட். சின்ன குழந்தைங்க கூட ஈஸியாக போட்டுடலாம். மீதம் இருக்க எல்லா கார்ட்ஸ்லேயும் நாட் போடுங்க. நான் எல்லாம் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ இது லாஸ்ட் நாட்டு. இந்த லாஸ்ட் நாட்டும் அதே போல் பின் பண்ணியிருக்கிறத எடுத்துட்டு நம்ம அந்த இடத்துல ஒரு பேசிக் நாட் போடணும். இப்போ ஃபர்ஸ்ட் லைன் நான் போட்டுட்டேன். நீ அடுத்த லைனும் அதே போலவே இந்த 2 நூலை எடுத்துடணும். எடுத்துட்டு தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற 4 நூலில் மட்டும் போடணும். இந்த 2 நாட்டுக்கும் இடையில தான் போடணும். 2 பேசிக் நாட் போட்டிருக்கோம் இல்லையா, இதுக்கு இடையில தான் நம்ம போடணும். அதனால
நம்ம ஃபர்ஸ்ட் இருக்க 2 நூலை நம்ம தனியாக வச்சிடணும். இது வந்து அடுத்த லைனில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த 4 நூலை எடுத்துட்டு இந்த நாட்டில் இருந்து 2 நூல், இந்த நாட்டில் இருந்து 2 நூல் எடுத்துக்கணும். எடுத்துட்டு இப்போ நம்ம வந்து அதே போல் போடணும். ரிவர்ஸில் 4 ஷேப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக, அதுக்கப்புறம் 4 ஷேப்பில் ஒன்று வச்சுட்டு இந்த மாதிரி செகண்ட் லைனில் ஃபர்ஸ்ட் நாட் போட்டேன். இதே போல் கண்டினியூ பண்ணிட்டு வரணும். இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக போடுங்க. நான் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ செகண்ட் லைனை நான் போட்டேன். இனி வந்து தேர்ட் லைன் போடலாம். ஏற்கனவே விட்டுருக்கோம் இல்லையா இந்த 2 நூலையும், இப்போ வந்து தேர்ட் லைனில் சேர்த்துக்கணும். இதை வந்து எடுத்துட்டு இந்த 4 நூலை சேர்த்துட்டு இப்போ நாட் போடலாம். இப்போ வந்து இந்த நாட் வந்து இந்த மாதிரி வரும். இதுவும் அதே போல் 4 நூலை எடுத்து நம்ம நாட் போட்டே வரணும். நல்லா டைட் பண்ணிடணும். இதே மாதிரி தான் எனக்கு கண்டினியூ பண்ணிட்டு வரணும். இந்த நூல் வந்து எவ்வளோ நீளம் இருக்கோ, இந்த கார்ட்ஸ் வந்து எவ்வளோ நீளம் இருக்கோ அவ்வளோ நீளம் போட்டுவாங்க. எல்லாம் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ இந்த பர்ஸை இவ்வளோ தூரம் போட்டு முடிச்சிருக்கேன். இதை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணலாம். இதை வந்து சைடில் வந்து இந்த பெரிய நூல் இருக்கு, இந்த நூலை வச்சு பைப்பிங் போட்டு நம்ம இதை ஃபினிஷ் பண்ணலாம். இப்போ இந்த நூலை வந்து கையில் பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் இருக்க நூலை விட்டுறணும். விட்டுட்டு அடுத்த நூலை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு நூலையும் 2 டைம்ஸ் வந்து பைப்பிங் போடணும். இந்த மாதிரி பைப்பிங் போட்டேன். இனி அடுத்து இருக்க நூலை விட்டுறணும். இனி நெக்ஸ்ட் இருக்க நூலை இந்த மாதிரி இந்த நூலை பிடிச்சிட்டு இதில் எல்லா நூலையும் நம்ம பைப்பிங் போடணும். ஒரு நூல் விட்டுட்டு ஒரு நூலில் போடணும். ஒன்று விட்டு ஒன்று மிஸ் பண்ணாமல் போட்டுவாங்க. இந்த மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக போட்டு வரணும். நல்லா போட்டுட்டு காட்டுறேன். இப்போ எல்லா நூலையும் பைப்பிங் நாட் போட்டு நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதை கட் பண்ணிவிட்டு ஒட்டிடலாம். உள் பக்கமாக ஒட்டிடணும். ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணிவிட்டு உள் பக்கமா ஒட்டிடணும். இதே மாதிரி எல்லா நூலையும் கட் பண்ணிட்டு ஒட்டிடணும். நான் எல்லாம் ஒட்டிட்டு காட்டுறேன். இப்போ எல்லா நூலையும் நான் ஒட்டிட்டேன். இதை வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணிட்டு இந்த மேல் பக்கம் மட்டும் நம்ம வந்து டிசைன் பண்ணணும். டிசைன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு இந்த மாதிரி ஃப்ளவர் டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ளவர் டெக்கரேஷன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து இந்த கிரீன் கலர் அப்புறம் இந்த பிங்க் கலர்ல சாட்டின் ரிப்பன் எடுத்திருக்கேன். சாட்டின் ரிப்பன் வந்து 1/4 இன்ச் அளவில் எடுத்துக்கிட்டா போதும், பெரிய சைஸ் வேண்டாம். சாட்டின் ரிப்பனை இந்த பெரிய ஓட்டை இருக்கிற ஊசியில் நம்ம கோர்த்துக்கணும். கோர்த்துட்டு நம்ம டிசைன் பண்ண வேண்டியதுதான். நீங்கள் சாட்டின் ரிப்பனில் பண்ணாலும் சரி, இல்லைன்னா உள்ளன் நூலில் பண்ணாலும் சரி நல்லா இருக்கும். இல்லைன்னா ஷோ பட்டன்ஸு குந்தன்ஸ் இந்த மாதிரி வச்சு கூட இதை டெக்கரேட் பண்ணலாம். இந்த ஸ்டெம் பகுதிக்கு நான் வந்து இந்த கிரீன் கலரில் பேக் ஸ்டிச் போட்டு இந்த ஸ்டெம் பகுதி டெக்கரேட் பண்ணுறேன். இது கேப்பில் இருக்கிற ஹோலில் தான் நம்ம வந்து இந்த ஸ்டிச் போடணும். இனி பிங்க் கலர்ல இங்க ஒரு ஃப்ளவர் வைக்கலாம். பிங்க் கலரை இந்த ஊசியில இந்த மாதிரி கோர்த்துட்டேன். இனி வந்து இந்த இடத்துல ஒரு ஃப்ளவர் போடலாம். இது வழியா எடுத்துட்டு இந்த சாட்டின் ரிப்பனை ஒரு நாட் போட்டுடலாம். இப்போ வந்து இதில் இருக்கிற ஹோல் வச்சு நம்ம வந்து ஃப்ளவர் டிசைன் பண்ணலாம்.
சாட்டின் ரிப்பனில் தைக்கும்போது நம்ம வந்து அதை வந்து சுருங்கிடாமல் நேராக வச்சு தைக்கணும். அடுத்த இருக்க ஹோலில் விடணும். இந்த இடத்துல நான் தைச்சிட்டேன். இது வந்து ஒரு பூ மொட்டு மாதிரி ஆயிடுச்சு. இனி வந்து இந்த இடத்துல நான் ஒரு ஃப்ளவர் போடுறேன். இந்த ஹோலை வந்து டைமண்ட் ஷேப்பில் நீங்கள் கணக்கு எடுத்துக்கணும். 3x3 நான் இங்கே கணக்கு எடுத்துக்கிட்டு அதில் சென்டர் பாயிண்ட்டை வச்சு நீங்கள் வந்து ஃப்ளவர் போட்டு வரலாம். இந்த பக்கம் 3 ஹோல், இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 3, இந்த மாதிரி 4 சைடும் 3 ஹோலை வந்து நீங்கள் கணக்கு எடுத்துக்கிட்டு நீங்கள் இந்த ஃப்ளவர் போடலாம். ஃப்ளவர் டிசைன் போட்டு முடிச்சிட்டேன். பின்னாடி இருக்க நூலை எல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ பின்னாடி இருந்த நூலெல்லாம் நான் கட் பண்ணிட்டேன். இனி வந்து சைடு ஜாயின் பண்ணலாம். சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு 2 பக்கமும் ஈக்குவலாக வச்சுக்கணும். வச்சுட்டு மேக்ரம் கார்டு வந்து நான் வந்து 1 மீட்டரில் 2 பீசஸ் கட் பண்ணியிருக்கேன். இந்த கார்டை வந்து இந்த எண்டிங்கில் நம்ம கோர்த்துடணும். இந்த எண்டில் இருக்கிற கேப்பில் நம்ம வந்து இந்த கார்டை கோர்த்துடணும். இந்த மாதிரி 2 பக்கமும் இந்த கார்ட்ஸை கோர்த்துட்டு 2 நூலையும் கோர்த்துட்டு ஈக்குவலாக வச்சுக்கணும். இந்த மாதிரி ஈக்குவலாக வச்சுட்டு பேசிக் நாட் போடலாம். சென்டரில் 2 நூலை வச்சுட்டு நம்ம வழக்கமாக போடுற மாதிரியே இந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் நாட் போட்டேன். இனி அடுத்து இருக்கிற கேப்பில் இந்த 2 நூலையும் சொருகிடலாம். இந்த பக்கம் இருக்கிற கேப்பில் இந்த நூலை விட்டு எடுத்துடணும். அதே போல் இந்த சைடு இருக்கிற கேப்பில், அதே போல் இந்த பக்கம் இருக்கிற கேப்பில் இந்த நூலை சொருகிடலாம். இந்த மாதிரி 2 சைடும் நூலை சொருகிட்டேன். இனி மறுபடியும் சிம்பிள் நாட் போடலாம்.
இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக போட்டு வாங்க. அதே மாதிரி இந்த சைடும் ஜாயின் பண்ணிடுங்க ஃபுல்லாக. நான் ஜாயின் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி சைடில் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த நூலை வந்து உள் பக்கமாக எடுத்துட்டு நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு ஒட்டிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு லைட்டரில் காட்டி ஒட்டிடலாம். இப்போ வந்து உள்ளே வந்து நூலெல்லாம் நான் ஒட்டிட்டேன். இதுக்கு வந்து பின்பக்கம் பேசிக் நாட் போட்டு நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராப் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து மேக்னெட் பட்டன் வச்சுருக்கேன். இந்த பட்டனை வந்து இந்த மாதிரி வச்சு பூட்டிக்கலாம். இப்போ இந்த பர்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த பர்ஸில் வந்து இந்த மாதிரி ஃபோன் வச்சுட்டு நம்ம வெளியே எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்பவே அழகான பர்ஸ் இது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.